சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா விடிய விடிய உன் வாழ்க்கை துணையின் வீட்டில் இருந்துதான் இப்பொழுது உன்னை பார்க்க வந்தேன். அங்கு நடந்ததை உன்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நல்லதை சொல்லிக் கொடுக்க ஆளில்லை என்றாலும் கெட்டதை மனதில் திணிக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஆச்சரியமடைந்து வந்தேன். இப்போது உன் துணைக்கு நல்லது சொல்லிக் கொடுத்திருந்தால் எப்போதோ உன்னிடம் வந்து வாழ்ந்திருப்பார். இது நாள் வரை உன்னை பிரிந்திருக்க மாட்டார். உன் மீது அன்பும் பாசமும் பரிவும் இல்லாமல் ஆகியிருக்க மாட்டார். கல் நெஞ்சமாக அவரை வளர்த்தது தவறு. தீவு இரக்கம் இல்லாமல் வளர்ந்தது தவறு. இப்போது யாரின் மீதும் ஈவு இரக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது என் அன்பு குழந்தையே. ஆனால் மனதில் சிறு துளி அன்பு வருவதற்குள் அதை அப்படியே மண்ணை போட்டு மூடிவிடுகிறார்கள். இத்தனை காலம் இல்லாமல் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வரலாம் என்ற எண்ணம் உருவாகி விட்டது என்று அவர்களுக்கு தெரிந்த உடனேயே விடிய விடிய கண் விழித்திருந்தார்கள் என்றால் பார். யார் மனதை கலைக்க வேண்டும் என்று எண்ணி விடிய விடிய கண் விழித்து உன் வாழ்க்கை துணையின் மனதை கலைக்க என்னென்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களின் வார்த்தையால் நானே அப்படியே நின்றுவிட்டேன். ஒரு நிமிடம் இந்த வேலையை எடுத்துக்கொண்டு நல்லதை சொல்லி இருந்தால் இந்நேரம் குடும்பம் ஒற்றுமையாக இருந்திருக்குமே. இந்த நேரத்தை குடும்பத்தை பிரிக்க செலவழிக்கிறார்களே என்று ஆடிப்போய் நின்று விட்டேன். உன்னை ஒரு உயிராக நினைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டேன். அந்த உயிர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டேன். விடிய விடிய பேசி பேசி உன் துணையின் மனதை கலைத்து கலைத்து அவர்களின் காரியத்தை சாதிக்க வெற்றி பெற்று விட்டார்கள். உன் துணை எப்படி இந்த முடிவுக்கு ஒத்துக்கொண்டார் என்பதுதான் எனக்கும் வியப்பாக இருக்கிறது. தற்போதுதான் மனம் மாறி உன்னோடு சேர வேண்டும் என்று இருந்த மனம் யார் என்ன சொன்னாலும் கலைந்து விடுமா என்ன? இதுதான் மனமா? மனதை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டாமா? என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்தோஷம் என்று இருக்க வேண்டாமா? மற்றவர்களுக்காக தன் சந்தோஷத்தை தன் குடும்பத்தை இழக்கும் அளவு என்ன நேர்ந்தது? உன் துணையின் கைகளை பிடித்து கொண்டு விடிய விடிய கதறி அழுதது யார் தெரியுமா? அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த புதிய உறவாக இருக்கும் ஒருவர்தான். உன் துணையின் மனதை கலைக்க அவரையும் இழுத்து கொண்டார்கள். புதிய உறவு சொன்னால் மனம் உடனே மாறிவிடும் என்ற எண்ணத்தில் விடிய விடிய செலவிட்டார்கள். நேரத்தை உன் துணையின் மனமும் கலைந்துதான் போகிறது. ஆனால் முழுமையாக கலைந்துவிடும் என்று நீ பயப்பட வேண்டாம். இத்தனையும் அருகில் நின்று பார்த்தவன் நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயோ? நானும் ஒரு கணக்கு போட்டுத்தானே அந்த இடத்தில் நின்று இருப்பேன். எனக்கு முன்னால் இருக்கும் இவர்களே இத்தனை கணக்கு போட்டு ஆடும் பொழுதுதான் தான் மட்டும் வேடிக்கையா பார்ப்பேன்? என் ஆட்டத்தை இனிதான் பார்க்கப் போகிறார்கள். பார் என் குழந்தையே, என் ஆட்டத்தையும் நீயும் பார்க்கத்தானே போகின்றாய். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து இறுதியில் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். உன் வாழ்க்கை துணை உனக்கே சொந்தம். நிம்மதியாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.